பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயின். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த வளைகுடா நாடுகளில் தொடங்கின இந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டு பயங்கரவாதம், மதத்தை வைத்து அதன் பிறகு அது அப்படியே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு, ஐரோப்பா போன்ற பல நாடுகளுக்கு அதோடைய தாக்கம் இருந்ததை பார்த்தோம். இதில் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்தியா அப்படின்னா அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுமே இருக்க முடியாது. அப்போது இது அடுத்தடுத்த நாடுகளை நோக்கி நகரும் அப்படின்றத நம்ம ஒரு அனாலிசிஸாக சொல்லியிருந்தோம். குறிப்பாக தென்கிழக்கு ஆசியன் நாடுகள்னு சொல்லக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் இது போன்ற நாடுகளில் இப்போது அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் கிரவுண்டில் கிளியராகவே தெரியுது. மலேசியாவுடைய இன்டெலிஜென்ஸ் மற்றும் அவங்களுடைய ஸ்பெஷல் பீரோ 36 பங்களாதேஷிகளை கைது செஞ்சுருக்காங்க. கடந்த ஏப்ரல் 24 ஜூன் 27 வரைக்கும் இந்த 34 பேரை ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸில் 3 ரெய்டு, செலாங்கர் மற்றும் ஜொஹார் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸில் இந்த ரெய்டை பண்ணியிருக்காங்க. 3 ரெய்டு, 36 பேர் அரெஸ்டடு. அதில் 16 பேரை என்கொயரிக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேருக்கும் அதிகமான அவங்கள 15 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிப்போர்டேஷன் பண்ணியிருக்காங்க, நாடு கடத்திருக்காங்க பங்களாதேஷுக்கு. 5 பேரை ஒரு மிக முக்கியமான தேச பாதுகாப்பு அப்படின்ற சட்டங்களில் பீனல் கோட் சாப்டர் 6A மலேசியா சட்டப்படி அவங்கள கைதும் செஞ்சுருக்காங்க. ஸோ கைது செய்கிறதுன்ற போது நிச்சயமாக அங்கே சார்ஜ் இருக்கணும், முகாந்திரம் இருக்கணும். அப்படி இல்லாமல் கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸான தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட சட்டம் இது. ஸோ இவங்க எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இவங்க என்ன செஞ்சாங்க, அதனால் மலேசியா இந்த அரசாங்கம் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கணிசமான அளவுக்கு பங்களாதேஷிகள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அந்த மலேசியா இருக்கக்கூடிய பங்களாதேஷ் கம்யூனிட்டி, ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ரெக்ரூட்மெண்ட் செல், எந்த ஐடியாலஜி, எந்த சித்தாந்தம், ISIS அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமிக் காலிஃபேட்ன்ற அந்த சித்தாந்தத்தின் கீழே இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் கம்யூனிட்டிக்கு உள்ளேயே. ப்ரோபகண்டா பல 100 வீடியோக்களை காமிச்சு இந்த ISIS உடைய சித்தாந்தம் தான் இருக்கணும், உலகமே ஒரு ஆட்சி கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த சித்தாந்தங்கள், மிடிவியல் பீரியட் சித்தாந்தங்கள், இன்டாக்ட்ரினேஷன், மூளை செலவை செய்கிறது, ஃபண்ட் ரைசிங், அவங்ககிட்டருந்தே காசை வசூல் பண்ணுறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதை மலேசியாவை மையமாக வச்சு பங்களாதேஷை டீஸ்டெபிளைஸ் பண்ணணும். அதே மாதிரி மலேசியாவை அதுக்காக பயன்படுத்திக்கணும், ஒரு டிரான்சிட் ரூட்டாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான். ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ் சிங்கிள் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ISIS உடைய அந்த சித்தாந்தத்தை, இந்த ஒன் கேலிபேட் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை, எந்த ஜனநாயகமும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு சித்தாந்தம் தான் கேலிபேட் தான், அந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும், அதை கடைபிடிக்காதவங்க கொல்லப்படணும். சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் மிடிவியல் பீரியடில் இவங்க வச்சுட்டு இருந்தது. அதை இவங்க அப்ஜெக்டிவாக அங்கே வச்சுருக்காங்க. ரெண்டாவது, மலேசியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை உருவாக்கி அதன் மூலியமாக ஒரு பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடணும் அப்படின்றது தான் இவங்க மேலே இருக்கக்கூடிய சில முக்கியமான சார்ஜஸ். மலேசியாவுடைய உள்துறை அமைச்சர் சைஃபுதீன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஸ்விஃப்ட் அண்ட் டிசிசிவ் ஆக்ஷன், ரொம்ப தெளிவான ஒரு உறுதியான நடவடிக்கை அப்படின்றத நாங்கள் எடுப்போம். எங்கள் நாட்டை ஒரு பயங்கரவாத முகாமாக மாற விட மாட்டோம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் போய் மலேசியாட்ட பிச்சை எடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். நீங்களும் நாங்களும் ஒரு இஸ்லாமிய நாடுகள், இந்த இடத்துல எங்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குன்ற போது அவங்க கொடுக்கல. ஸோ மலேசியா ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஃபேப்ரிக் உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் இந்த மாதிரியான செயல்களில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு. பட் அதே சமயம் ஜாகிர் நாயக்கை இன்னும் அவங்ககிட்ட இந்தியாகிட்ட ஒப்படைக்கலை. ஜாகிர் நாயக் போன்ற ஆட்கள் அவங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ஒரு ஃப்ரெண்ட்லியாக சில நாடுகள்கிட்ட இருக்கணும்னு அவங்க பண்ணக்கூடியது ஒரு நாள் அவங்களுக்கே வினையாக போய் முடியும் அப்படின்றது தான் ரியல் ஃபேக்ட். பாகிஸ்தான்லேயே ஜாகிர் நாயக்கை எதிர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது மலேசியா ஜாகிர் நாயக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்வியை அந்த நாட்டு மக்கள் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் இன்சிடென்ட் கிடையாது. சிங்கப்பூரில் இதே மாதிரியான சீரியஸ் சார்ஜஸில் ஆன்லைன் ராடிகுலேஷனில் ஒரு 17 வயது பெண் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் டிடென்ஷன் கைது செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக
இந்த ஐடியாலஜின்றது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இதே ஆட்கள் தான் இந்தியர்கள் மேலே இல்லை இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாவினான்னு பதிவு போட்டுட்ருப்பாங்க. ரொம்ப தரக்குறைவாக ஒரு ஒரு மூடத்தனமான பதிவுகள்லாம் இருக்கும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் போடக்கூடியது தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரேடிக்கலைஸ் ஆகிருக்காங்க. ரேடிக்கலைஸ் ஆனவங்களுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் மேலே ஒரு மாதிரி ஒரு பகுத்தறிவு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களால ஒரு ரேடிக்கல் ஒரு ரேஷனல் திங்கிங்கே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் அதில் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த த்ரெட் அப்படின்றது ரேடிக்கலைசேஷன் த்ரெட் அப்படின்றது இன்றைக்கி ரியாலிட்டியாக வந்துருச்சு. இந்த இடத்துல மலேசியா போன்ற நாடுகள் பிம்ஸ்டெக்னுடைய நம்ம அலையன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய உளவு தகவல்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, மக்கள் ரீதியாக, வர்த்தக ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல கனெக்ஷன்ஸ் நமக்கும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ISISன்றது ஒரு சிரியா பேஸ்டு, ஈராக் பேஸ்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷனாக இல்லாமல் இது அங்கங்கே லோக்கல் கம்யூனிட்டிக்குள்ளே ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு சில கோபங்கள் தாபங்கள் இருக்க தான் செய்யும். அதை பயன்படுத்தி இதை கம்ப்ளீட்டாக ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்ட்ரக்சராக இவங்க வந்து அவங்களோட யுக்தியை மாற்றிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மூணாவது, இது ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் நெட்வொர்க்கா. இப்போ இந்த இடத்துல அரெஸ்டான எல்லாருமே இவங்க எல்லாமே பங்களாதேஷ், அங்கே மலேசியாவில் வாழக்கூடிய பங்களாதேஷ் கம்யூனிட்டியில் உள்ளவங்கள தான் அவங்க ரேடிகலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிட்டி பேஸ்ட் ரேடிகலைசேஷன் அப்படின்றது இவங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதே மாதிரி இணையத்தை பயன்படுத்தி ஆன்லைன், குறிப்பாக ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள், டெலகிராம் போன்ற ஆப்ஸை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ப்ராபகேட்டிங் மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து ஒரு மனிதனை கம்ப்ளீட்டாக ரேடிகலைஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து படிப்பு, அறிவு, வயது எதுவுமே வித்தியாசம் கிடையாது. 17 வயசு பொண்ணும் ஒரு ரேடிகலைஸ் பண்ணப்படுறா. ஒரு PhD படித்த ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஜீனியஸும் ரேடிகலைஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை விற்றுட்டு தனியாக எடுத்துகிட்டு படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் பார்க்க முடியாது. ஸோ ஆன்லைன் ரேடிகலைசேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு கடைசியாக மலேசியாவில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2016 புச்சோங் கிரனேட் அட்டாக், ஒரு கிரனேட் தாக்குதல் நடந்துச்சு. அதன் பிறகு மலேசியா ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. பெரிய மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த கைதுகள் எல்லாமே ஒரு வகையாக ப்ரிவென்டிவ் ஆப்ரேஷன்ஸ் தான் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் பேஸ்ட் ஆப்ரேஷனில் இந்த மாதிரியான ஒரு கைது செய்கிறாங்க அப்படின்ற போது இதற்கு அடுத்தடுத்த லீடு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இதோட முடியறது கிடையாது. நிச்சயமாக அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. ஸோ பாகிஸ்தானிகளுக்கு உலகம் நாடுகள் முழுக்க ஒரு கரை ஒன்று இருக்குது. அவங்க எப்பயுமே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள் கமெண்ட் போடுங்க, அவங்க தங்களை வந்து பாகிஸ்தானின்னு வெளியில் ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க, ஹிந்துஸ்தானின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியர்களாக தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. இல்லை நாங்கள் வந்து ஆசியர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வருவாங்க. ஏன்னா பாகிஸ்தான்னு சொன்னாலே உங்களை வந்து ஒரு பயங்கரவாதியாக பார்க்கக்கூடிய நிலைமை தான் அந்த நாடு, அவங்க மக்கள், அந்த மக்கள் எல்லாமே சேர்த்து உருவாக்கி வச்சுருக்காங்க. பங்களாதேஷும் வெகு வேகமாக, ரொம்ப வேகமாக இதே பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படின்றதான் இப்போ வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜமாத்துல் முஜாஹிதீன் அப்படின்ற ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பங்களாதேஷில் அவங்களுடைய ஆட்கள் இப்போ யூனிஸோட ரெஜிமில் ஃப்ரீயாக, அதாவது ஓப்பனாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அவங்களுடைய ரேடிகலைசேஷன் குறிப்பாக அந்த பங்களாதேஷில் இருந்து வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க, இதே எஃபெக்டை நம்ம மாலத்தீவுலையும் பார்க்கலாம். நம்மளுடைய பல அன்பர்கள் மாலத்தீவில் இருக்காங்க. அவங்களே எங்கிட்ட ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எதிரான வாசகங்கள், இந்துக்களுக்கு இந்த மாதிரியான ரேடிகலைசேஷன் எல்லாமே லோக்கலில் இருக்கக்கூடிய மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பண்ணுறது கிடையாது. அவங்க எல்லாம் நம்ம ஒன்றா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் இவங்க போகக்கூடிய குறிப்பாக பங்களாதேஷிகள் இந்த வேலையை அதிகமாக பண்ணுறாங்கன்ற செய்தியை கிரவுண்ட் இன்புட்டே நமக்கு வந்து கிடச்சிது. இப்போ இதனால் இதோடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொமெண்ட் இந்த மாதிரியான ஒரு த்ரெட்டு வந்துச்சுனாலே உங்களுடைய அன்றாட வாழ்வு அப்படின்றது அந்த தாக்கத்தை நிச்சயமாக பார்க்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30 to 1 hour அவ்வளோ அடுக்கு செக்யூரிட்டியை தாண்டி நீங்கள் இந்தியாவில் போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே அந்த பயங்கரவாதத்தோட த்ரெட் அது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்புறம் உங்களுடைய CCTVs, உங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, மக்களுடைய மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, மக்களை சர்விலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அரசு, ஒரு நாட்டோடைய அரசு தன்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெயினை கொடுக்கும். ரெண்டாவது மக்களுடைய சுதந்திரத்தை நிச்சயமாக இது ஓரளவுக்கு டென்ட் பண்ணும். மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் பண்ண சில பயணங்கள்லாம் 1 மணி நேரம் பயணத்துக்கு நான் 2 மணி நேரம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்குது. ஏன்னா CSF அவங்களுடைய செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் சிந்தூருக்கு அப்புறம் த்ரெட் அதிகமாக இருக்குன்றதுனால அதை பண்ணுறாங்க. ஸோ மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு அது இருக்காது, அமைதியாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இது ஒரு பெரிய தாக்கத்தான் எல்லா நாடுகள் மேலேயும் ஏற்படுத்தும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. செகண்டு, கவுண்டர் இன்டெலிஜென்ஸ். இந்த நாடுகள் எல்லாமே கவுண்டர் இன்டெலிஜென்ஸில் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்ச நாடுகள்.
ஸோ இவங்க அந்த கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது இருக்குது. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா மலேசியா 0 டாலரன்ஸ் ஃபார் டெரர்னு அவங்களுடைய உள்துறை அமைச்சர் சைஃபுதீன் அவர்கள் சொன்னாலும் ஜாக்கிர் நாயக் போன்ற ஆட்களை நீங்கள் ஒரு அரசியல் காரணங்களுக்காக மலேசியாவில் வச்சுருந்தீங்கன்னா அது என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நாலாவது, இந்த ஹிடன் ஹேண்ட் இல்லாமல் இதுக்கு பின்னாடி நடக்காது. பாகிஸ்தானுடைய முத்திரை இல்லாமல் பயங்கரவாதம் எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பங்களாதேஷிகளை ராடிக்கலைஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஐஎஸ்ஐயோடைய தளபதி பங்களாதேஷ் போய் இறங்கினதை பார்த்தோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்யாக்கள் இருக்கிறதுலே வல்லரபிளான ஒரு குரூப்பு. அங்கே இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிகளையும் இவங்களால் ஈஸியாக ராடிக்கலைஸ் பண்ண முடியும். எப்படி ராடிக்கலைஸ் பண்ணுறதுன்ற டெக்ஸ்ட் புக் அதோடைய அந்த என்சைக்ளோபீடியாவே பாகிஸ்தான்கிட்ட நல்லா இருக்குது. ஸோ பாகிஸ்தானோடைய இன்டைரக்ட் ஹேண்ட் இங்கேயுமே இருக்குது. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில பயங்கரவாத அமைப்புகளுமே மலேசியா போன்ற நாடுகள், ஏன்னா அவங்களுடைய சேலரிஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் கல்ஃபை விட பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வசூல் பண்ணக்கூடிய நிலைமையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானிகள் இந்த இடத்துல பேக்எண்டில் இருந்தாலும் ஒரு ஹிடன் எலிஃபண்ட் இந்த ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சைனா. ஏன்னா சைனா அவங்களோட லீக்டு மிலிட்ரி டாக்டரினில் இந்த மாதிரி ஒரு ராடிக்கலைஸ்டு ரிலீஜியஸ் ராடிக்கலைசேஷனை ஒரு டூலாக பயன்படுத்தி தன்னோட எதிரிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றது. ஸோ சைனாவை சுற்றி இருக்கக்கூடிய 13 நாடுகள், மலேசியா போன்ற பல நாடுகள் சைனாவை எதிர்க்கிறாங்க. ஒரு வகையில் இல்லாட்டியும் ஒரு வகையில் அட்லீஸ்ட் சைனாவோட அடிமையாக மாறக்கூடாதுன்றதுல கேர்ஃபுல்லாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பெரிய லெவலில் இருக்காங்க. பிலிப்பைன்ஸ்லாம் நேரடியாகவே எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக இதையும் சைனா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய டோர் வந்து க்ளோஸ்ட் கம்ப்ளீட்டாக. அது ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, மக்களுக்கு எந்த கருத்து சுதந்திரமும் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் சைனாக்குள்ளே போக முடியாது, நீங்கள் கூகுளுமே யூஸ் பண்ண முடியாது. அவங்க உள்ளே வச்சுருக்கிறது தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ தன்னோட டோரை ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிட்டு இதை ஒரு பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ரோக் நேஷன் இந்த மாதிரி பங்களாதேஷில் நடந்தக்கூடிய ஆட்சி மாற்றம், அதில் சைனாவோட ரோல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்தோம். பங்களாதேஷில் இருந்த ஜமாத் உல் இஸ்லாமி இந்த பார்ட்டியோடைய முக்கியமான லீடர்ஸு தடை செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்போது சைனாவுடைய தூதரக அதிகாரிகளோட ஓப்பனாக மீட்டிங் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இன்றைக்கி இருக்கின்ற போது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ரொம்ப உஷாராக இந்த இடத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இதை முளையிலே கிள்ளாமல் விட்டுட்டாங்க அப்படின்றா இந்தியா இப்போ படக்கூடிய அவதிகள் எல்லாமே இந்த நாடுகளும் படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் டினை பண்ண முடியாது. உங்கள் கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.